ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து என்னை எழுப்பும் போதே என் ஹஸ்பண்ட் வந்து பல்லாவரம் சந்தைக்கு போகலாம், எழுந்துரு அப்படி சொல்லி தான் எழுப்புனார். சரி, நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டா. பார்த்தா செம்ம மழை. இருந்தாலும் பரவாயில்ல, மழை ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எப்படியோ ரெடியாகி கிளம்பி போனால் வழியிலே இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டியூட்டி போட்டுருவாங்க, ஸோ எங்கேயும் லாங்காலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நான் வேறு ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக காலையிலேயே சாம்பார் சாதம், சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சு பேக் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம தான் போவே இல்லையே. ஸோ திரும்பி வீட்டுக்கு வந்து அந்த லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே மன உளைச்சல் ஆகிடுச்சிங்க காலையிலேயே. இது வந்து ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னா, நாங்களும் கிட்டத்தட்ட இந்த பல்லாவரம் சந்தை போகிறதுக்கு வந்து ஒரு நியர்லி 9 இயர்ஸாக பிளான் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து பிளான் பண்ணிருக்கேன், ஆனால் போகவே முடியல. என்னமோ இருக்குது பல்லாவரம் சந்தைக்கும் எனக்கும். விடாமுயற்சி வந்து விஸ்வரூப வெற்றி அந்த மாதிரி வந்து அவருக்கு என்னமோ நடந்து டியூட்டியும் கேன்சல் ஆகிடுச்சு, மழையும் நின்றுச்சு. அப்புறம் நாங்கள் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். நாங்களாம் அந்த பல்லாவர சந்தையாக பார்க்க ரெடி ஆகிட்டோம். ஸோ போகிற வழியில் அப்படியே ஓடிஏலாம் பார்த்துட்டே போனோம். ஸோ மச் ஆஃப் மெமரிஸ் இட் ஹேஸ். ஆல்வேஸ் ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட், திஸ் பர்டிகுலர் பிளேஸ். தென் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பல்லாவர சந்தை. எப்படியோ ஃபைனலி ரீச் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தா இட்ஸ் அ வெரி பிக் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி சச் அ பிக் மார்க்கெட். எல்லாமே இருக்குது. இது அதுதான்லாம் இல்லை, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நாங்கள் வந்து எதுவும் பர்டிகுலராக பிளான் பண்ணிலாம் போகல, இது வாங்கணும்னு சொல்லிடலாம், சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். பட் எவ்ரி திங் யூ கேன் see there, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இங்கே நான் ஒரு பையனை கூப்பிட்டு போனேன்ல, அந்த பையன் எப்படின்னா, நான் எங்கேயாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கடை பார்த்தாலோ ஜூஸ் கடை பார்த்தாலும் அங்கே போய் நின்றுவான். ஸோ போனோடனே எனக்கு தாகமாக இருக்குது, ஐயோ எல்லாம் பண்ணானா. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஒரு கிர்னி பழம் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, செம்ம வெயில் கூட ஆக்சுவலி, நல்ல வெயில். ஸோ தெம்பாக ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரேண்டமாக நாங்கள் எல்லா கடையும் போய் பார்த்துட்டு சும்மா வேலையெல்லாம் கேட்டுட்டு வாங்குகிறோமோ வாங்கலையோ, ஆனால் இது அப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம ஆள் வந்து ஒரு ஐஸ் விற்கிற வண்டியை பார்த்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து ஆரஞ்சு ஐஸு, எனக்கு ஒரு கிரேப் ஐஸ். வந்து இதெல்லாம் வந்து சின்ன வயசில் காலேஜ் டைமில் கூட சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இது. அது வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே ஜில்லுன்னு இருந்தது, நல்லா வெயிலுக்கு. சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம், பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் அங்கே ஒரு கடையில் வந்து காடை முட்டைலாம் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பெட் செக்ஷன் கிட்டே வந்தோடனே ஒரே ஹாப்பி ஆகிட்டார் சார். அண்ட் நான் வந்து இந்த செடிக்கிட்ட வந்தோடனே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். எனக்கு தெரில, திடீர்னு ஐ எம் ஹேவிங் திஸ் நியூ கைண்ட் ஆஃப் அப்சஷன் வித் ஆல் தீஸ் பிளான்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஏதோ ஃப்ரூட்ஸே கிடைக்காத மாதிரி அங்கேயும் போய் நாங்கள் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கினோம். அப்புறம் இந்த 90s கிட்ஸ் மெமரிஸ், இந்த சொப்பு சாமான்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நல்ல வேர்வை. அப்புறம் ஒரு கடையில் வந்து இந்த பல்லிலாம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்து கூப்பிட்டு போய் 10 ரூபாய்க்கு இந்த பல்லி, அந்த பயமுறுத்துறதுக்கு அந்த பல்லிலாம் வாங்கினோம். அப்புறம் நாங்கள் அங்கே இங்கேன்னு சொல்லி ஒரு புறா, இந்த ரேபிட் என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் தொட்டு தடவிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் பார்த்தோம் நிறைய. இதெல்லாம் வந்து இந்த பெட்ஸ்னால் வந்து ஹீ லைக்ஸ் ஸோ மச் இந்த ஆல் தீஸ் பெட்ஸ். எல்லாத்துக்கூடையும் விளையாடிட்டு எதுவும் வாங்கலாம்னா நாங்கள் சும்மா எல்லாத்தையும் பார்த்து தொட்டு தடவி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபன் பண்ணிட்டு, இவர் வந்து போய் ஒரு ஆடு கிட்டலாம் பேசிட்டு, நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ வந்து இந்த ஆடுகிட்ட நீ ஏன் பேசுகிற, எனக்கு தெரியும், நீ பக்ரீத்க்கு வெட்டுறதுக்கு தானப்பா பேசுகிற இப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்ச்சிட்டுலாம் இருந்தேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வந்து எதுக்கு ஃபேமஸாக இருக்கோ இல்லையோ, இந்த பெட்ஸுக்கு வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட யாராவது பெட்ஸ் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா இங்கே தாராளமாக வரலாம். ஆல் கைண்ட் ஆஃப் பெட்ஸ் ஆர் தேர். நான் எல்லாமே இருந்துச்சு, கோழி, ஆடு, இது ரேபிட்டு, சுகர் கிளைடர் எல்லாமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் நிறைய பெட்ஸ் பார்த்தோம். இதில் இந்த டக்லாம் வேறு லெவல் க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் இங்கே ஒரு நாய்க்குட்டிக்கெலாம் கண்ணு வந்து நல்லா ப்ளூ கலரில் இருந்தது. அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் அ வெரி ஃபஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் லைக் தேட் அண்ட் ஆல். ஸோ இட் வாஸ் ரியலி வெரி நைஸ். நாங்களும் ஒரு கடைக்கு போகிறோம், ஏதாச்சும் வாங்குற மாதிரியே போவோம். நான் அதை எதுவும் வாங்க மாட்டோம், விலை கேட்டுட்டு ஓகேங்க நாங்கள் வரோம், பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம். ரொம்ப வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரிஜினல் போலீஸே வந்து இந்த டம்மி வாக்கி டாக்கிக்கிட்டலாம் பேசி விளையாடிக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒரு சிரிப்பு. அப்புறம் ஃபைனலி நாங்கள் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு, அந்த கரும்பு ஜூஸ் ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஸோ நைஸ், ஏதோ ஒன்று ரொம்ப தாகமாக இருந்ததுன்னு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ வர்த் ஆஃப் த ட்ரிப். நல்லா தான் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள்.
வழியில் அப்படியே நம்ம ஆரோ ஹப் மால்லாம் பார்த்துட்டு அப்புறமா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஏதாவது பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகுதா, இங்கே வந்து நல்லாவே தெரியும். ஸோ அது ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ மூவ் பண்ணிட்டே இருந்தோம், ஏதாவது பிளேன் வந்தால் நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு பிளேன் வந்தது. இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வர வழியில் வந்து இவரோட ஜூனியர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் ரோட்டியை வெளியே. அவரை பார்த்து பேசிவிட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு அவ்வளோதான். நீங்களும் பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்னு.